ஆயுத விளையாட்டு வந்து நம்ம நிறைய காணொலிகள் பார்த்துருக்கிறோம். இருந்தாலும் ஆயுத விளையாட்டுகளை கற்றுக்கக்கூடிய வடிவத்தில் இப்போ தான் நம்ம அதை பதிவிட போகிறோம். இன்றைக்கி நம்ம ஒற்றை கத்தி, ஒரு கத்தி எடுத்து ஒரு நபரை தாக்க வரும்போது அதில் வந்து முதல் கண்ணி, அதாவது இந்த அடிமுறை விளையாட்டில் அந்த முறையாக செய்யக்கூடிய விஷயங்களை இன்னைக்கு செஞ்சு காமிக்க போகிறாங்க, உங்களுக்கு சொல்லித்தர போகிறாங்க. பார்க்கலாம். இப்போ நம்ம ஒற்றை கத்தி முதல் கண்ணி வேகமாக பண்ணுறதை பண்ணி காணிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம கற்றுக்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம குத்துற முறை எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சமநிலை, அப்படியே வந்து தயார் நிலை. இது நம்ம தயார் நிலை வரும்போது கத்தியை நம்ம இடது கையில் வைக்கிறோம். ஃபஸ்ட்டு வணக்க வாங்குகிறோம். தொடையை தட்டி காலை முன்னாடி வச்சு கீழே தொட்டு வணக்க வாங்குகிறோம். வணக்க வாங்கும்போது கத்தியை இடது கையிலேருந்து வலது கைக்கு மாற்றுறோம். அப்படியே வலது காலை பின்னாடி வச்சு தயார் நிலை வரும். இனி நம்ம தொடையை தட்டி ஒரு ஸ்டெப் முன்னாடி ஜம்ப் பண்ணி சாடுறதோட நம்மளோட வலது காலை ஃப்ரெண்டில் வச்சு எதிரியோட நம்ம உச்சிக்கு குத்துறோம். குத்துறதோட நம்மளோட வலது காலை ஃப்ரெண்டில் வைக்கிறோம். இனி நம்ம இடது காலை அப்படியே ஜம்ப் பண்ணி ஃப்ரெண்டில் இடது கால் ஃப்ரெண்டில் வலது கால் பின்னாடி வச்சு தயார் நிலை வரும். இது வந்து ஃபஸ்ட்டு முதல் கண்ணி. இப்போ நம்ம குத்துற முறை பார்த்துருப்போம். அடுத்து வந்து நம்ம தடுக்கிறது பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு சமநிலை, தயார் நிலை. ஃபஸ்ட்டு அதே மாதிரி தொடையை தட்டி வணக்க வாங்குகிறோம். வணக்க வாங்கி தயார் நிலை வரோம். தொடையை தட்டி முன்னாடி சாடி வரோம். இப்போ எதிரி வந்து நம்ம உச்சிக்கு குத்துவாங்க. நம்ம தலையை வலது பக்கத்துலேருந்து இடது பக்கமாக உடம்பு கீழே தாத்தி ஒளிவு பண்ணுறோம். ஒளிவு பண்ணுறதோட வலது காலை முன் பக்கத்தில் வைக்கிறோம். இனி ஜம்ப் பண்ணி நம்ம இடது காலை வச்சு அப்படியே தயார் நிலை வரும். இது வந்து முதல் கண்ணி நம்ம தடுக்கிறது.